ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிலுவை கிளைண்ட்டுங்க, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நல்லம்பள்ளி நியர்பைங்க. இவர் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாம்பேலுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவரோட ஃபுல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட தான் பார்த்திங்கன்னா ஒப்படைச்சிருக்காருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன் எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த சிலுவை கிளைண்ட் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் டைரக்ஷனில் பிளானுங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போட்டிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது சவுத் ஃபேசிங் டைரக்ஷன் பிளானுங்க. இதில் பார்த்திங்கன்னா டைமென்ஷன்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இது நார்த் சைடு, இது பார்த்திங்கன்னா சவுத் சைடுங்க. நார்த் டு சவுத் பார்த்திங்கன்னா 33 அடிங்க. இதே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்திங்கன்னா 39 அடி 6 இன்ச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா செட் பேக் பார்த்திங்கன்னா 4 சைடுமே செட் பேக் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த செட் பேக்கோட அளவு பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 அடி செட் பேக் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றியுமே விட்டுருங்க. காம்பவுண்ட் வால் போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாக் பண்ணிடலாம் சார், வீட்டுக்குள்ளே யாரும் வராது மாரி அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வால் போட்டு செட் பேக் எல்லாமே போட்டு மெயின் கேட் வரைக்கும் போட்டு எல்லாமே லாக் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ வித் கார் பார்க்கிங். போர்ட்டிகோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் 10 அடி 9 இன்ச்சுங்க 12 அடி. எப்பயுமே நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள டைமென்ஷன் பார்த்திங்கன்னா எப்பயுமே எக்ஸ் டைரக்ஷன், செகண்ட் உள்ள டைரக்ஷன் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒய் டைரக்ஷன். இதை பார்த்திங்கன்னா மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயின் டோர் வழியாக உள்ள என்ட்ராகிறாங்க. உள்ள என்ட்ரானே பார்த்திங்கன்னா ஆளுங்க, ஆல் ப்ளஸ் டைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா காமனாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம உள்ள பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பாருங்கள். 11 அடிக்கு 11 அடி 7 இன்ச்சுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷன் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. இந்த அட்டாச் டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பேசனுமே ஆஸ் பர் வாஸ்துபடி தாங்க. ஒன்று நார்த் சைடு இருக்கணும், அப்படி இல்லைனா சவுத் சைடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா வெளியே பார்த்திங்கன்னா ஆளுங்க. ஆள்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இந்த ரைட் சைடில் ஒரு பெட்ரூமுங்க. இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 9 அடி 3 இன்ச்சுங்க, 14 அடி 3 இன்ச்சுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸ் டைரக்ஷன், செகண்ட் பார்த்திங்கன்னா ஒய் டைரக்ஷன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு 2 விண்டோ பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ள என்ட்ரு ஆகிறேன். கிச்சன்லுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்ங்க, இது பார்த்திங்கன்னா சிங்க்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் சர்வீஸ் ஏரியா மாரி கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டைனிங் ஆப்ஷன் மாரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு என்ட்ரு ஆகிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் தான் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. இந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டாக பார்த்திங்கன்னா இதுவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டெப் ஏறி மேலே இங்கே லேண்ட் ஆகிட்டுங்க. இங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ வித் பால்கனி ஆப்ஷன் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டைமென்ஷனுமே இங்கே இருக்குது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சவுத் ஃபேஸிங்கில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. உள்ள என்ட்ரு ஆகணும் ஆளுங்க, அதோட டைமென்ஷனுமே இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே என்ன சைஸ் ப்ரொவைட் பண்ணமோ அதே சைஸ் தான் மேலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்குமே சேம் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக எங்கெங்கெல்லாம் பாத்ரூம் வருதோ அதுக்குமே பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு 2 விண்டோ பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷன் வரதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கபோர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைப்பிங் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கபோர்ட் ஆப்ஷனுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வெளியே வந்துட்டோமா பார்த்திங்கன்னா ஆல்லேருந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா கீழே நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அதே சேம் ஆப்ஷன் தாங்க. இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. ப்ராப்பராக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 2 விண்டோ, பாத்ரூம் வென்டிலேஷன், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் இது எல்லாமே எல்லா ரூம் பொசிஷனுமே கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கிச்சனுங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேஸ் ஸ்டவ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிங்க்குங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கீழே எப்படி ப்ரொவைட் பண்ணணும் சேம் அதே ஆப்ஷன் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருங்க. இந்த எக்ஸிட் டோர் பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 1 அடி அவங்க கேப் இருக்குது. இந்த 1 அடி பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பால்கனி ஆப்ஷன் மாதிரி போட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெரஸ் பிளானுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்ம பிளான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ்க்கு வராங்க. ஸ்டெப் ஏறி மேலே வராங்க. மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹெட்ரூமுங்க. இந்த ஹெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி நம்ம இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குபேர மூலை வருங்க. குபேர மூலையில் பார்த்திங்கன்னா ஓவர் வாட்டர் டேங்க் இங்கேன்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜானியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நான் கீழே கொடுத்துருப்போங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா பார்த்திங்கன்னா 1303.5 ஸ்கொயர் ஃபீட்டுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 997.5 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணுற போகிறோங்க. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேமிங் ப்ரொவைட் பண்ணியிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல தாங்க. மெயின் டோர் இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ். இந்த மினிமம் சைஸில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோனா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாதுங்க. மெயின் டோர் 7 அடிக்கு 3 அடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டோர் டைப் மாரி வேணுன்னா சைடில் ஒரு 1 அடி ஆட் பண்ணிக்கலாங்க. பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 3 அடிங்க. D2 வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோருங்க. பாத்ரூம் டோர் எப்பவுமே 7 அடிக்கு 2 அடிங்க. விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே விண்டோ 1 வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் விண்டோவாக தான் இருக்கும். இந்த கிச்சன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 3 அடிங்க. 3 ஷட்டர் வச்சு ஆப்ஷன் மாரிங்க. ஆனால் நம்ம அந்த 3 அடி பேஸில் எப்பயுமே வைக்க மாட்டோம். 3 அடியிலேருந்து 4 அடி ஏற்றிட்டு அந்த 4 அடிக்கு மேலே தான் நம்ம எப்பயுமே ஜன்னல் வைப்போம். ஏன் அப்படின்னா நீங்கள் 3 அடியில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் டேபிள் டாப்பு டேரெக்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று வந்து அடுப்பில் பட்டு அது அணையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கிச்சன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 3 அடியில் வைக்காமல் 4 அடியிலேருந்து வைப்போம். நெக்ஸ்ட் மற்ற விண்டோ 2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 3 சைஸுங்க. எப்பவுமே டபுள் ஷட்டர் வச்ச ஆப்ஷன். வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5 சைஸுங்க. டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் தாங்க. CS Karthick MA டிசைன் இன்ஜினியர், KM பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனருங்க, தர்மபுரிங்க. இது என்னோட கான்டாக்ட் நம்பருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளானை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளானுங்க. பேஸ் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வாட்டர் டேங்க் வரணும், எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வரணும், எந்த இடத்துல போர் ஆப்ஷன் வரணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வரணுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஆப்ஷன் வரனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும் பாருங்கள். கார் பார்க்கிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ப்ரொவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி வாயு மூலியனா இந்த இடத்துல தான் வருங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் இருக்கனால கிச்சன் கீழே போட முடியாதனால இந்த இடத்துல பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் இருந்தது பாருங்கள். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போடுறோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் போட்டு விடாமல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் போகணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் KM பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.